ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் என்ன நடந்திருக்கு உண்மையாவே அப்படின்னா, எங்கேயாச்சும் போனா நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, வந்து பேசுவாங்க. அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோமே. முதல்ல பிக் பாஸ் போறோம்ன்ற தெரிஞ்ச உடனே இந்த இதுதான் இருந்தது. போற இடத்துலலாம் தெரியும் நம்மள. தெரிஞ்சு பேசுவாங்க வந்துன்னு சொல்லி. அந்த ஃபீல் இப்போ நடக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அண்ட் ஏகே படம் இப்ப பண்ணி முடிச்சிருக்கீங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன் தளபதியோட. அது என்ன கதை? அது ஒரு வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் அது இப்போ அதை பாக்குறப்போ எல்லாருமே இத ஒரு கம்பேர் பண்ணி கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி நானும் மேஜிக் தான். ஓகே. நான் அதுக்கு பிளான் பண்ணவே இல்லை. நான் ஏதோ ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அங்க வந்து யுகேந்திரன் சார் கால் பண்ணியிருந்தாரு, மீட் பண்ணலாமாடா அப்படின்னு. சாய் பிரசாத் ஸ்டுடியோ வந்துருன்னு சொன்னாரு. நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தா லைக் கோட் ஷூட்டிங்ல இருக்காரு. சார் லஞ்ச் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். லைக் அவரோட பேசிட்டு இருந்தேன், சில் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வரியாடா உள்ள அப்படின்னு தளபதி பாக்குறேன். ஸோ தளபதி இருக்காருன்றதே அப்பதான் தெரியும். வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். அது அங்க ஒரு ஸ்டக்கு. என்ன சொல்றீங்க, அப்போ கன்ஃபார்மா போறோமா பாக்குறோமா இப்போ அப்படின்னு ஆயிடுச்சு. போன்லாம் வேற யார்ட்டையே கொடுத்துட்டு உள்ள போய் நின்ட்டோம். மட்ட சாங் தளபதியும் டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, கரெக்ட் எக்ஸாக்டா அதுக்குதான் நேர்ல விட்னஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, நேர்லனா நான் ஒரு 20 மீட்டர்ஸ்ல பார்த்தேன்.